வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்திய வாக்காளர்கள் பெரிய அளவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும். கோவிந்த் சிங் தியோ அழைப்பு. நாளை மறுநாள் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜோகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள இந்திய வாக்காளர்கள் அனைவரும் பெரிய அளவில் திரண்டு வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜாசிகா தேசிய தலைவரும் இலக்கவியல் அமைச்சருமான கோவிந்த் சிங் தியோ கேட்டுக்கொண்டுள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வேட்பாளர்கள் ஜோகூர் மாநிலத்தின் அனைத்து 56 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றனர். மத்திய அரசாங்கமும் ஜோகூர் மாநில அரசாங்கமும் ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர்கள் வெற்றி பெற்று மாநில ஆட்சியை வழி நடத்துவது அவசியமாகும் என்று கோவிந்த் சிங் குறிப்பிட்டார். இந்தியர்களின் ஒவ்வொரு வாக்கும் மாநிலத்தில் உரிமைகளை பாதுகாக்கவும் சமத்துவமான பொருளாதார வளர்ச்சியை உறுதிப்படுத்தவும் மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டிய கோவிந்த் சிங், இத்தேர்தலில் இந்தியர்கள் தங்கள் பலத்தை காட்டுவதற்கு பெரிய அளவில் திரண்டு வந்து வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அமைப்பின் லிண்டோங் டோப்லோ ஜாம் திட்டத்திற்கான பங்களிப்பு தொடர்ந்து கட்டாயமானது என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கருத்துக்களை கருத்தில் கொண்டு அமைச்சரவை எடுத்த முடிவை தொடர்ந்து உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டம் இனி கட்டாயமல்ல என்றும் அவர்கள் விருப்பத்தின் பேரில் பங்களிப்பு செய்யலாம் என்றும் அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றத்தின் மூலம் உள்ளூர் தொழிலாளர்கள் தங்கள் தேவை மற்றும் சூழ்நிலைக்கு ஏற்ப இத்திட்டத்தில் சேருவதை தீர்மானிக்கலாம். இதற்கான செயல்பாட்டு முறைகள் மற்றும் பதிவு செய்யும் நடைமுறைகள் குறித்த கூடுதல் விவரங்களை பர்கேசோ விரைவில் அறிவிக்கும் என்று அவர் கூறினார். அதேவேளையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு இத்திட்டம் தொடர்ந்து கட்டாயமானது என்றும் தற்போதுள்ள சட்ட விதிகளின்படி இது அமல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். வேலை நேரத்திற்கு பிறகு மற்றும் பணியிடத்திற்கு வெளியே ஏற்படும் விபத்துகளிலிருந்து தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் இந்த திட்டம் ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு முயற்சியாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இத்திட்டத்தின் தாக்கம், செயல்திறன் மற்றும் நீண்டகால நிதி நிலைத்தன்மை குறித்து இந்த ஆண்டின் இறுதிக்குள் மனிதவள அமைச்சு மறு ஆய்வு செய்யும் என்றும் தேவைப்பட்டால் 1969 ஆண்டின் தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். 1MDB விவகாரத்தில் கடந்த ஜூன் 30 வரையிலான கணக்குப்படி மத்திய அரசாங்கம் ஏற்கனவே செலுத்தியுள்ள மற்றும் இனிமேல் செலுத்த வேண்டிய ஒட்டுமொத்த பொறுப்பு தொகை 51.4 பில்லியன் ரிங்கிட் ஆகும் என நிதி அமைச்சு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அசல், வட்டி, சட்ட மற்றும் செயல்பாட்டு கட்டணங்கள் உட்பட இதுவரை மொத்தம் 42.5 பில்லியன் ரிங்கிட் கடனை மத்திய அரசாங்கம் செலுத்தியுள்ளது. மேலும் வரும் 2039 ஆண்டில் முதிர்ச்சி அடையவிருக்கும் 8.9 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான சுகுக் IMTN இஸ்லாமிய நடுத்தர கால கடன் பத்திரங்களுக்கும் அரசே பொறுப்பேற்றுள்ளது. முறைகேடு நடந்துள்ள 1MDB நிதி மற்றும் சொத்துக்களில் இருந்து இதுவரை 31.3 பில்லியன் ரிங்கிட்டை அரசு வெற்றிகரமாக மீட்டெடுத்துள்ளது. இருப்பினும் இனிவரும் காலங்களில் கூடுதல் நிதி மீட்கப்படாவிட்டாலும் எஞ்சிய 20.1 பில்லியன் ரிங்கிட் நிகர கடன் பாக்கியை அரசே ஏற்க வேண்டியிருக்கும் என நிதி அமைச்சு குறிப்பிட்டது. நாடாளுமன்ற மக்களவையின் கூட்டத்தொடரில் சரவா ஸ்டாம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாங் சியங் 1MDB கடன்கள் மற்றும் மீட்கப்பட்ட சொத்துக்களின் விவரம் குறித்து எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு நிதி அமைச்சு இவ்வாறு பதில் அளித்துள்ளது. நாளை மறுநாள் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜோகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான தொகுதிகளில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராய்டு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த முறை ஜோகூர் மாநில மக்களுக்காக பக்கத்தான் ஹரப்பான் வெளியிட்டுள்ள 10 அம்ச தேர்தல் கொள்கை அறிக்கையானது மக்களின் நல்வாழ்வு, புதிய வேலைவாய்ப்புகள், வளமான வாழ்வாதாரம் மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்ய போதுமானதாகும் என்று சுட்டிக்காட்டிய பாப்பாராய்டு, இத்திட்டங்கள் அனைத்தும் ஜோகூர் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மக்களின் விடியலுக்கும் வலுவான அஸ்திவாரமாக அமையும் என்றார். குறிப்பாக ஜோகூர் மக்களின் சுகாதார காப்புறுதி திட்டம், முதல் வீடு வாங்குபவர்களுக்கான 8000 ரிங்கிட் முன்பண உதவி, பொது போக்குவரத்திற்கு வெறும் 50 ரிங்கிட்டிலான மாதாந்திர பயண அட்டை, வெளிநாடுகளில் உள்ளவர்கள் ஜோகூருக்கு திரும்பும் திட்டம் மற்றும் இளையோர்களுக்கான 500 மில்லியன் ரிங்கிட் சிறப்பு நிதி உள்ளிட்ட கவர்ச்சிகரமான சலுகைகள் அம்மாநில மக்களுக்கு பெரும் பயனளிக்க வல்லவையாகும் என்று பாப்பாராய்டு சுட்டிக்காட்டினார்.
எனவே இத்தேர்தலில் ஜொகூர் மக்கள் பக்கத்தான் ஹரப்பானை பெருவாரியான தொகுதிகளில் தேர்ந்தெடுப்பார்கள் என்று தாம் ஆழமாக நம்புவதாகவும் பாப்பா ராயுடு தெரிவித்தார். பரசான் நேஷனல் மீண்டும் ஜொகூர் மாநிலத்தில் ஆட்சி அமைத்து தாம் மீண்டும் மந்திரி பசாராக பொறுப்பேற்றால் எத்தகைய சூழ்நிலையிலும் பாஸ் கட்சி ஜொகூர் அரசாங்கத்தின் ஓர் அங்கமாக இருக்காது என்று ஜொகூர் மந்திரி பசார் டாத்தோ ஆன் ஹாஃபிஸ் காசி உத்தரவாதம் அளித்துள்ளார். வரவிருக்கும் தேர்தலில் சீன சமூகத்தினரை திசை திருப்புவதற்காகவே பாஸ் கட்சி அரசாங்கத்தில் இணையும் என்று அரசியல் வதந்திகள் பரப்பப்படுவதாக குறிப்பிட்ட அவர் பாஸ் கட்சி 11 தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதற்கு பதிலாக அவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒதுக்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டையும் முற்றாக மறுத்துள்ளார். மாநிலத்தில் 11 இடங்களில் பரசான் நேஷனல் கட்சி பாஸ் கட்சியுடன் நேரடியாக மோதுவதே பரிகத்தான் நேஷனல் கூட்டணியுடன் தங்களுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் இல்லை என்பதற்கான சான்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகளுக்கு தாமே நேரடியாக சென்று பரசான் நேஷனல் வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதனை விளக்கினார். சிரம்பானில் மாநில தேர்தலுக்கு முன்கூட்டியே தேவையான முன்னேற்பாட்டு பயிற்சி காரணமாக 2 நாட்களுக்கு முக்கிய சாலைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. சிரம்பான் மாநகர் மண்டபத்தில் இப்பயிற்சி நடைபெற உள்ளது. இதன் காரணமாக நாளை மாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலும் வெள்ளிக்கிழமை மாலை 3 மணி முதல் 5:30 மணி வரையிலும் ஜலான் யம்துவான் ஜலான் டத்தோ ஷேக் அஹ்மத் உட்பட சில முக்கிய சாலைகள் மூடப்படும் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது யாத்திம் ஓஸ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் மாற்றுப்பாதைகளை பயன்படுத்துவதோடு தங்களது பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அங்கீகரிக்கப்படாத போலி ஹலால் முத்திரையை பயன்படுத்தி இணையம் மூலமாக சலவை சோப்பு தயாரித்து விற்பனை செய்து வந்த தொழிற்சாலை ஒன்றை ஸ்லாங்கூர் உள்நாட்டு வணிகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் அதிரடியாக சோதனையிட்டனர். குடிநுழைவு துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த கூட்டுச் சோதனையில் அதிகாரிகளால் சான்றளிக்கப்படாத ஹலால் முத்திரை அச்சிடப்பட்டிருந்த 31,140 சலவை சோப்பு பொட்டலங்கள், 40,000 நெகிழி பைகள் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட இப்பொருட்களின் மொத்த மதிப்பு 2,15,700 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களிடமிருந்து கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் போது அங்கு பணிபுரிந்த 5 வெளிநாட்டு தொழிலாளர்களும் அந்நிறுவனத்தின் உள்ளூர் இயக்குனர் ஒருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் முறையான ஆவணங்கள் இல்லாத 5 வெளிநாட்டு தொழிலாளர்களும் அடுத்த கட்ட விசாரணைக்காக குடிநுழைவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப் போவதில்லை என தெரிவித்துள்ள ஸ்லாங்கூர் KPDN, இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு 2 லட்சம் ரிங்கிட் வரையிலும் தனிநபருக்கு 1 லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது என்றும் எச்சரித்துள்ளது. போலி ஆவணங்களை பயன்படுத்தி 2 கோடி ரிங்கிட் வணிக மூலதன நிதி உதவி பெற முயன்றது தொடர்பான OPSCAM விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் வங்கி கணக்கில் இருந்த சுமார் 34 லட்சம் ரிங்கிட்டை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM முடக்கியுள்ளது. நெல் மற்றும் அரிசி கொள்முதல் செய்வதற்காக நிதி நிறுவனம் ஒன்றில் இந்த போலி ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக SPRM தலைமை ஆணையர் டத்தோஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட விசாரணையில் விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டிருந்த நெல் மற்றும் அரிசி கொள்முதல் வணிகங்கள் எதுவும் உண்மையில் நடைபெறவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு SPRM சட்டம் 2009 மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் விசாரணை தொடர்கிறது. மேலும் போலி ஆவணங்களை சமர்ப்பித்த சந்தேகத்தின் பேரில் நெல் மற்றும் அரிசி உற்பத்தி நிறுவனத்தின் 2 இயக்குநர்கள் உட்பட 3 பேர் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 30 வயது மதிக்கத்தக்க செயல்பாட்டு மேலாளர் ஒருவர் விசாரணைக்கு உதவுவதற்காக ஜூலை 11, 2026 வரை 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.